ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर और जगत का उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य உங்க नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं। எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? क्या आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக விசுவாசமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर विश्वास में हो? வேதமிழ் சதன தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில आपसे मिलने நாங்கள் में மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். हम बहुत ही आनंदित होते हैं। நாம் இன்றைய வார்த்தை கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे। ஏசாயா यशायाह की पुस्तक 41 அதிகாரம் 41 चैप्टर 13 சொல்லப்பட்டிருக்குது. उसका 13 वचन में कहा गया है, பயப்படாதே, मत डर, நான் உனக்கு துணை நிற்கிறேன். मैं तेरा सहायता करूंगा। அவர் என்ன சொல்றாரு? क्या कहता है? நீ தனிமை அல்ல, तू अकेला नहीं है, நான் உனக்கு துணை நிற்கிறேன். मैं तेरे साथ खड़ा हूँ, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். मैं तेरा सहायता ஏன் करूंगा। பயப்படுதா? क्यों डरता है? ஏன் கலங்கி கொண்டு இருக்கிறாய்? क्यों व्याकुल हो रहा है? அவர் சொல்றாரு, वो कहता है, பயப்படாதே, मत डर, நான் உனக்கு துணை நிற்கிறேன். मैं तेरी सहायता करूंगा। ஆமென். हालेलुया। உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். आपके लिए मदद करने वाला உங்களுக்கு परमेश्वर। துணை யாரும் இல்லாம இருக்கலாம். शायद आपका कोई भी सहायक नहीं होगा, உங்களுக்கு உதவி செய்வது யாரும் இல்லாம आपके இருக்கலாம். लिए मदद करने वाला कोई भी नहीं और होगा, அவர் சொல்றாரு, लेकिन वो कहता है, பயப்படாதே, मत डर, நான் உனக்கு துணை நிற்கிறேன். मैं तेरा सहायता करूंगा। கலங்காதே, व्याकुल मत हो, நான் உன் தேவன் என்று मैं சொல்லுகிறார். तेरा परमेश्वर करके நான் वो உன் कहता है, தகப்பன் என்று मैं சொல்லுகிறார். तेरा पिता करके वो कहता है। அந்த கலங்காதங்க, इसलिए व्याकुल मत பயப்படாதங்க, होइए, मत डरिए, உங்களுக்கு துணை நிற்கிறவர் आपका सहायता करने அவர் वाला உங்களோடு கூட அவர் वो இருக்கிறார். आपके साथ है, உங்களோடு உங்களை நடத்துவார். आपके साथ रहकर वो உங்களை चलाएगा, ஆசீர்வதிப்பார். आपको आशीष करेगा। எந்த चाहे சூழ்நிலைகளிலும் कोई भी स्थिति உங்களை में விட்டு தூரம் போக आपसे மாட்டார். दूर नहीं जाएगा। மனிதன் தூரம் போவார். वो मनुष्य चाहे दूर हो सकता மனுஷன் है, உதவி பண்ணுவேன்னு சொல்லுவான். मनुष्य कहेगा कि मैं तेरी मदद உங்களுக்கு करूंगा, துணை நிற்பேன் என்று तेरा சொல்லுவான். सहायता करूंगा करके वो कहेगा, கடைசி மட்டும் இருக்கேன்னு சொல்லுவான். आखिरी तक मैं रहूंगा करके वो ஆபத்து कहेगा, வந்தா போக மாட்டேன்னு சொல்லுவான். विपत्ति के समय तुझसे दूर नहीं जाऊंगा करके कहेगा। அதெல்லாம் சொன்னா கூட सब कुछ कहने के அவருடைய बावजूद பேச்சுல भी வெத்து பேச்சா இருக்கும். उसका बातें सब ऐसे व्यर्थ होंगे, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता பயப்படாதே, है, मत डर, நான் உனக்கு துணை मैं நிற்கிறேன். तेरा सहायता அவர் करूंगा। உங்களுக்கு துணையா இருக்கிறார். वो आपका सहायता கலங்காதங்க, करेगा, व्याकुल मत होइए, உங்களை நடத்துவார். आपको चलाएगा। நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता, आपको धन्यवाद இந்த करते हैं, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते எனக்கு हैं। யாரும் இல்லையே, मेरे लिए कोई भी नहीं है, எனக்கு துணை நிற்க யாரும் இல்லையே, मेरा सहायता करने वाला कोई भी नहीं என है, உதவி செய்ய யாரும் இல்லையே. मेरी मदद करने वाला कोई नहीं ஒரு है। பிள்ளைகள் கலங்கி நிற்கலாம். ऐसा शायद आपके बच्चे துணை व्याकुलता के நின்று साथ நடத்தும். रहेंगे। आप सहायता करके அற்புதங்களை चलाइए, செய்யும். अद्भुत कार्यों को இயேசு कीजिए। மூலம் ஜெபங்களும் அருமை பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, आमेन। आमेन।